கடன் வாங்கும் இளைய தலைமுறையினர். இத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். ஏன்னா நெறைய பேர் இந்த காலத்துல கடன் வாங்கிட்டு தான் வந்து இருக்கோம். ஸோ நான் கூட கடன் வந்து வாங்கிட்டு தான் இருக்கேன். எல்லாருமே கடன் வந்து வாங்கிட்டு தான் இருக்கோம் ஏதோ ஒரு வகையில. இப்போ இந்த இளைய தலைமுறையினர், இந்த ஜென்செட் அப்படின்னு அழைக்கப்படும் பார்த்தீங்கன்னா, தலைமுறையினர் அதிகமா வந்து கடன் வாங்குறாங்கன்னு சொல்லி, கிரிப் கைமார்க்குன்னு சொல்லி அவங்க ஒரு சர்வே லிஸ்ட்ட வந்து வெளியிட்டிருக்காங்க. 2021ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா, 4 கோடியா இருந்த கடன் வாங்குனவங்க, இப்போ 2025ல 6.6 கோடியா வந்து அதிகரிச்சிருக்கு. 65% கிட்டத்தட்ட அதிகரிச்சிருக்குது. முக்கியமா அவங்க வாங்குற லோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெஹிக்கிள் லோன், பர்சனல் லோன் இந்த மாதிரி லோன் தான் வந்து அதிகமா வாங்குறாங்க. கன்சியூமர் லோன். ஹோம் லோன் வந்து ரொம்பவே கம்மியா தான் வாங்குறாங்க. 1% தான் வாங்குறாங்க. 99% இந்த லோன் தான் வந்து வாங்குறாங்க. இது வந்து அவங்களுக்கு கடன வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது. நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா, அவங்க கடன் வாங்குற எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுட்டு தான் இருக்குமே தவிர, குறைய மாட்டேங்குதுன்னு சொல்லி அந்த சர்வே முடிவுல இப்ப தெரிய வந்திருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவைன்னா மட்டும் கடன் வாங்குங்க. நான் எப்பவுமே சொல்றது அதுதான். தேவைங்கிற பட்சத்தில மட்டும் கடன் வாங்குங்க. அதே மாதிரி என்னால அந்த கடன வந்து கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கும். அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த கடன வாங்குங்க. அப்பதான் அந்த கடன வந்து கரெக்ட்டா வந்து செலுத்த முடியும். பிற்காலத்தில உங்களுக்கு ஒரு பெரிய ஹோம் லோனோ, பர்சனல் லோனோ வந்து நீங்க அப்ளை பண்ணும்போது அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, நீங்க கடன் கட்டுற வச்சு தான் அந்த கடன் ஹிஸ்டரிய பார்த்து தான் உங்களுக்கு லோன் குடுக்கலாமா, வேண்டாமான்னு சொல்லி ஒரு நிதி நிறுவனமோ, பேங்கோ வந்து தீர்மானம் பண்ணும். அதனால முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்குறத கம்மி பண்ணுங்க. கடன் வந்து இருந்துச்சுன்னா, அத கரெக்ட்டான முறையில வந்து செலுத்திடுங்க. ஆன் டைம்ல வந்து செலுத்திடுங்க. அப்பதான் உங்களுடைய சிபில் ஸ்கோர் வந்து இன்கிரீஸ் ஆகும். நீங்க எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காது உங்களுக்கு. சிபில் சம்மந்தமா, லோன் சம்மந்தமா எந்த ஒரு ப்ராப்ளமே வந்து இருக்காது. கரெக்ட்டா நீங்க கட்டிட்டீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. லோன் கிடைக்கிறதுல. அதனால என்னால கட்ட முடியும் அப்படிங்கிற பட்சத்தில மட்டும் கடன வந்து எடுங்க. அதுதான் வந்து எல்லாத்துக்குமே வந்து நல்லது. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தமிழ் கிரியேஷன் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Facebook, Instaல பார்த்தீங்கன்னா நம்ம பேஜ ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. நன்றி.